21வது வசனம் வேதம் அழகாய் சொல்வது போல அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். என் அன்பு தேவ பிள்ளையே, முதல் ஆராதனையில ஆண்டவர் அழகான வார்த்தையோடு எசேக்கியேல் 37:47 வாழ்க்கை எப்படி மாறும், காலங்கள் எப்படி மாறும் என்று சொல்லி சில காரியங்களை காலை ஆராதனையில் அவர் காண்பித்து கொடுத்தார். இந்த ஆராதனையில் அவர் பேச நாம் கேட்க காத்திருக்கிறோம். அந்த தானியேல் 2:22 அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுவார், ராஜாக்களை ஏற்படுத்துவார். அப்ப தேவனுடைய சமூகத்துல ராஜாவின் சமூகத்தில் நான் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கிறேன் என்றால் கர்த்தர் என்னை ராஜாவாய் வைத்திருப்பார். நான் ராஜாவின் சமூகத்துல அமராமல் எனக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரு வாரம் இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் என்னை ஆண்டவர் தள்ளினார், இமை பொழுது ஆண்டவர் தமது முகத்தை மறைத்தாலும் என்னால் அதை தாங்க முடியாது ஆண்டவரை. ஆனா நான் உமது பார்வையிலிருந்து தள்ளி நிற்பேன் என்றால் என்னால் எப்படி ஆண்டவரே அதை தாங்க முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு நான் சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விடுவீர்களாக அவரும் உங்களை விட்டு விடுவார். என் ஆண்டவர் ரொம்ப டீசென்டான ஜென்டில்மேன். அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அநேக காலங்களை சமயங்களை பார்க்கிறோம். தொடங்குகிற நேரத்தில் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் என்று பார்த்தோம். ஆனால் முடிக்கிற நேரத்தில் காலங்கள் சமயங்களை அவர் மாற்றி காட்டினார். வெளியே பார்த்தால் ஆண்டவரே இன்றைக்கு டிட்வா புயல் வந்துடும், ஆண்டவரே எந்த புயல் வேண்டும் என்றாலும் வரட்டுமே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் வருவார் என்பதை ஏன் மறந்து போகிறார்? எந்த புயல் வந்தாலும் வெயில் வந்தாலும் காற்றடித்தாலும் என் ஆண்டவர் எனக்காய் வருவார், என் ஆண்டவர் எனக்காய் பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் கூடும் போது மாத்திரமல்ல, என் கூடவே பேசி வருகிற ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, தனியா இருந்ததான ஆபிரகாமிடத்தில் அவர் பேசினார், தன்னை பார்க்க வந்த ஜனங்களிடத்தில் பேசினார். என் அன்பு தேவ பிள்ளையே, தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நான் நடக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் என் ஆண்டவரால் நடத்தப்படுகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்ம நடந்த டயர்டாய் உட்கார்ந்துருவான், ஆனால் தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளை சொல்லுவான், ஆண்டவரே நான் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தானியேல் 2:48 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட காரியங்களை அவன் ராஜாவுக்காய் செய்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா தானியேலை உயர்த்துகிறார். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, ராஜாவுக்காய் காரியத்தை செய்ய வேண்டிய நீ விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்காத. ஏன் ஆண்டவர் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார்? ஜனங்களை அந்த பக்கம் கொண்டு போறதுக்கா? இல்ல, கொண்டு போனவர் அடைத்தார். ஏன் தெரியுமா? மறுபடியும் நீ எகிப்துக்கு போக கூடாது. விட்டு வந்ததான புகைப்பழக்கம், விட்டு வந்ததான காரியங்கள், ஆண்டவரே உமக்கா இதையெல்லாம் நான் விட்டு வந்திருக்கிறேன் என்றால் ஏன் ஆண்டவர் உன்னை உள்ளே கொண்டு வந்தார் தெரியுமா? மகனே மகளே, விட்டு வந்த எகிப்துக்கு நீ போயிடாத. எகிப்து வாழ்க்கை பரிதாபம். நீ வேலை செய்யணும். மோசே இடத்திலே ஜனங்கள் பேசுகிற நேரத்தில் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்திருந்தோம், இறைச்சி சாப்பிட்டோம்னு சொல்லல, பாத்திரம் பக்கத்துல உட்கார்ந்து சந்தோஷம் நினைக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பாத்திரத்திற்கு பக்கத்தில் உட்கார அழைக்கவில்லை. ஒரு கையில் ரட்சிப்பின் பாத்திரத்தை தந்திருக்கிறாரே, இந்த ஜனத்தை அவர் அவருக்காக ஏற்படுத்தினார். துதியை சொல்லி வருவது உன்னுடைய கடமை. ஆனா ஆண்டவரே, என் பாத்திரத்தை நான் அடகு வச்சிருக்கிறேன் பிசாசு கிட்ட. இன்றைக்கு அநேக காரியங்களை சேர்த்து கடைகளில் வட்டி கடைகளில் வைத்திருப்பது போல என் அன்பு ஆவிக்குரிய மகனே மகளே, நீ பிசாசினிடத்தில் அடகு வைத்திருக்கிறாயா? உனக்கு பரலோகம் என்பது கடினம். கர்த்தர் இன்றைக்கு இழந்து போன காரியங்களை, நீ இழந்து போனதான ஒரு பாத்திரத்தை மறுபடியும் கரத்திலே கொடுக்க வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, கர்த்தர் ஒரு உலகத்தின் ராஜா தனக்காய்
சேவிக்கிறதான தானியேலுக்கு சிறந்த வெகுமதிகளை கொடுக்க முடியும் என்றால் அன்பரின் பாதத்திலே துவங்கி ஆண்டவரின் பாதத்தில் இந்த மாதத்தை நன்றியோடு முடிக்கிற உனக்கு 12ஆம் மாதம் என் ஆண்டவர் கொடுப்பது சிறந்த வெகுமதியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாக கர்த்தர் 12ஆம் மாதத்தை உன்னை அதிபதியாய் கர்த்தர் வைக்க போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தார். இதுதான் கர்த்தர் உனக்கு வைத்த சோதனை. 11ஆவது மாதம் தொடங்கணும், முடித்தோம். இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சோதனை. இதிலே நான் சாதனையாளனாக ஆண்டவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் 12ஆம் மாதத்தில் எனக்கான வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதற்கு என்னை கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் வைத்தார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த மகனே, ஜபத்தில் உண்மையாயிருந்த மகளே, வேத வாசிப்பினை கர்த்தருக்காய் உண்மையாயிருந்த பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அதிகாரங்களை கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறார். நீ அதிபதி மாத்திரமல்ல, உன் கையிலே அதிகாரங்களை தருவார். உன் நிமித்தமாய் உன் குடும்பத்திற்கு தயவு பாராட்டப்படும். உன் நிமித்தமாய் உன்னுடையவர்களுக்கு தயவு பாராட்டப்படும். உன் நிமித்தமாய் உன்னோடு இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் தயவு பாராட்டுவார். 49ஆம் வசனம், தானியேல் 2:49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில். யாருக்காய் வேண்டுகிறார்? கணவனின் ரட்சிப்பிற்காய் வேண்டுகிறதான மகளே, மனைவியின் ரட்சிப்பிற்காய் வேண்டிக் கொண்டிருக்கிற சகோதரா, பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருப்பீர்கள் என்றால், எதிர்காலம் என்னவென்பது தெரியாமல் ஆண்டவரே, அப்பா பவுலை போல நட்சத்திரங்களை காண முடியாமல் என் வாழ்க்கை யாத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொண்டதின் பேரில். தானியேல் என்கிற இடத்தில் என் பெயரை போட்டு இந்த வசனத்தை வாசித்தால் அது அழகாய் சொல்லித் தரும். ராஜா, நான் இன்றைக்கு இந்த இடத்தில் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாநகரத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தார். உன் நிமித்தமாக கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிக்க வைத்திருக்கிறார். அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் குடும்பம் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்பா என் வாழ்க்கையிலே காலங்கள் சமயங்கள் மாற வேண்டும் என்றால் வேதத்திலிருந்து முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் காண்பித்து தருகிறார். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம். அப்ப நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்றால் பகலிலே பகலுக்குரியவனாகவும் இரவிலே இரவுக்குரியவனாகவும் நான் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நான் உலகத்தில் வாழுகிறவனாகவும் அல்ல, சபைக்கு வரும்பொழுது சபைக்குரியவனாக மாத்திரமல்ல. ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வானம் என்கிற ஆகாய பிரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்ளுகிறவர்கள் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களை போலிருப்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? நட்சத்திரங்கள் என்றால் ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார், இவர் டைமண்ட் ஸ்டார், இவர் கோல்டன் ஸ்டார். என் ஆண்டவருடைய கரத்திலே அவருக்காக நான் மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, 11 மாதங்களும் தேவனுக்காய் எல்லாவற்றையும் சகித்தாய் அல்லவா? இந்த 12ஆம் மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார். நீதான் அந்த நட்சத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் தான் நட்சத்திரம் ஆண்டவரே, நான் தான் அடையாளம் ஆண்டவரே. அன்றைக்கு நட்சத்திரம் பாதை காட்டினது, இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களே, கர்த்தரை அநேகர் வாழ்க்கையை கொடுப்பதற்கு நீங்க பாதையை காட்டிக் கொண்டிருங்கள். கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. உன்னையும் என்னையும் வைத்தது குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள, நான் ஆண்டவரை டாட்டா வைத்து சொல்லிட்டு பரலோகத்துக்கு போவதற்கு அல்ல. கர்த்தர் என்னை இந்த உலகத்திலே 5 அறிவு இல்லாமல் எனக்கு 6 அறிவை தந்திருக்கிறார் என்றால் அவரை மகிமைப்படுத்த, அவர் அடையாளங்களை அவருக்கு அடையாளமாய் நான் மாறுவதற்கு கால
காலங்கள் நிறைவேற போகிறது என்று சொல்லி இந்த ஜனத்திற்கு அறிவிப்பதற்கு, நாட்கள் நிறைவேற போகிறது, இனி காலம் செல்லாது என்று சொல்லுவதற்கு, வருஷங்கள் வரப்போகுது, வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, குறித்த காலங்கள் வருகிற போகிறது என்பதை பறைசாற்றுவதற்காய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பக்கத்து சபை என்ன பண்ணுகிறது, ஆண்டவரை அவர்கள் என்ன செய்கிறார், இதற்கு என்னை ஆண்டவர் அழைக்கவில்லை, நான் என் ஆண்டவருக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அதுதான் கஷ்டம். ஆண்டவரை எங்களுக்கு 5 ஆராதனைகள் 10 ஆராதனை, ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தோம், ஆண்டவரை 2வது ஆராதனைக்கு எத்தனை பேர் வரோம், அந்த சபை இல்லைங்க. அவர் காலங்களை சமயங்களை மாற்றுவதற்கு தெரியுமா? நீ வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் இருக்கும் ஆராதனையில் எனக்கான வார்த்தையை கர்த்தர் தருகிறார் என்றால் அதற்குள்ளாக நான் இருக்கிறேனா, அந்த பேழைக்குள் நான் இருக்கிறேனா, அந்த பேழைக்குள் பிள்ளைகளை நிற்க வைக்கிறேனா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாங்க. இன்னும் ரகசியங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தம் ரொம்ப ஹெவியா இருக்குது. வேண்டும் என்று சொல்லுவீர்கள் என்றால் இன்றைக்கு சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 சரியா முடிஞ்சிடும். வாங்க, 12ஆம் மாதத்துல 31 நாட்களும் எப்படி ஆண்டவர் நடத்துவார் என்று காண்பித்து தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், ஆனா அவர் சொல்ல நான் கேட்க மாட்டேன், அதனால ஆகல, அவர் கட்டளைகள் நிற்கும், ஆண்டவரின் கட்டளைகள் எனக்கு வேண்டாம். அநேக காரியங்கள் என்னிடத்துல நிற்பாட்ட முடியவில்லை. ஆண்டவரே, என்னிடத்தில் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் அவர் ரத்தத்தை உள்ளே கொடுக்கிறவன். என் ரத்தத்தோடு தேவையில்லாத காரியங்களை கலக்குவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் நான் ஆண்டவரின் ரத்தத்தை சுமந்து நிற்கிறவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இன்றைக்கு சத்தியம் ஒன்று வருகிறது. எப்படி தெரியுமா பாஸ்டர்? 3 காலங்கள் இருந்தது. முதல் காலம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தப்ப தப்பு செஞ்சா கண்டிப்பா எழுந்து வெளியே போட சொல்லுவோம். அந்த காலம் அதை சபை ஏற்றுக்கொண்டது. 2வது காலம் இப்படியும் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்க சொல்லக்கூடாது, அதை எப்படி நீங்க சொல்லலாம்? ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பாவிகளை நேசித்தாரே ஒழிய பாவத்தை நேசிக்கவில்லை. காலங்கள் மாறும், சமயங்கள் மாறும், வார்த்தை மாறாது. வார்த்தை மாறவே மாறாது. கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். என் ஓட்டம் முடியும் போது எனக்கு அங்கீகாரம் பரலோகத்துல இருக்காது, பரலோகத்துல இருக்கு. எனக்கு சாட்சி பகர்கிறவர் அவர் பரலோகத்துல இருக்கிறார். மனிதனுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் என்னை அழைத்து அனுப்பினவருக்கு ஊழியம் செய்தார், அதற்குரிய பலன் எனக்கு பரலோகத்தில் மிகுதியாய் இருக்கும். அவர் சொல்லுவதை கேளுங்க, அவர் கட்டளையின்படி செய்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து கடந்து போவோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம். யாத்திராகமம் என்பது ஒரு யாத்திரை. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த யாத்திரையை குறிக்கிறது. என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கை என்கிற யாத்திரையை நடந்து கொண்டிருக்கிறாயா? உனக்காய் கர்த்தர் இந்த 11ஆம் மாதத்தில் கடைசி வேளையில் உனக்கு பேசுகிறார். இது உனக்கு துவக்கமாய் இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கைக்கோ, உன் தொழிலுக்கோ, உன் கையின் பிரயாசத்திற்கோ, உன் நாளைக்கோ ஒரு முடிவுரையாய் மாறிவிடக் கூடாது. கர்த்தர் இன்ற அளவு உன் பக்கத்தில் நின்று உனக்காய் பேச விரும்புகிறார். யாத்திராகமம் 13:21 சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும், நல்ல கவனிங்க, நமக்கு தான் பகல் இரவு. என் ஆண்டவர் பேசுகிற எல்லா இடங்களிலும் பேசுவது இரவும் பகலும். இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு. இந்த இரவு பகலிலிருந்து இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிற ஓய்வு நாள் சனிக்கிழமை சாயங்காலம் இரவு. வாரத்தின் முதல் நாள் கூடி இருக்கிறாயே பகல். உன்னை இரவிலும் பகலிலும் ஒரு நாளாயிற்று. இந்த ஒரு நாள் நீ கர்த்தருக்கு கொடுத்தாயா? ஆயத்தப்பட்டாயா? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தாயா? நன்மைகள் ஏன் வரவில்லை என்றால் ஆயத்த கூடுகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த நான் அர்ப்பணிக்கவில்லை. என்னிடத்தில் ஆயத்தங்கள் இல்லாதனால ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணல. கிதியோனிடத்தில் அனுப்பினவர் 300 பேரை தெரிந்து கொண்டார்.
ஒவ்வொரு ஆராதனைக்கும் வருகிறாய் என்ற 6 நாட்கள் யுத்தத்துக்கு கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொள்வார் என்று நினைக்கிறோமா? இல்ல, தன்னால் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வார்த்தைகள் எனக்கானது என்று சொல்லி எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தான். மற்றவர்களை நிதானிக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பேசவும் மாட்டார், வந்து அவர் அமர்ந்து காரியங்களை செய்யவும் மாட்டார். இந்த உலகத்துல என்னை நாம் நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் இன்றைக்கு யாரை நியாயம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற விசுவாசியா, மைக்கை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனையா, என் மனைவியையா, என் கணவனையா, என் நண்பனையா, என் அன்பு தேவ பிள்ளையே, இதற்காய் ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. நான் எப்படி இருக்கிறேன்? பரலோகத்துக்கு என்னால் போக முடியுமா? இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நான் அலசி கொண்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பம். ஜனங்கள் மேகத்திற்கு கீழாய் வழி நடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு மேல மேகத்தை பார்த்த உடனே உள்ளே வருவதற்கு ஜனங்கள் இல்லை, அநேகரை காணவில்லை. பரலோகத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும் அநேக சபைகளில் இருந்து. இந்த திருச்சபைக்கு வருகிற இந்த விசுவாசி இன்று காணவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பரிதாபம் என்பதை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காண்பிப்பதற்கு. ஆண்டவரே, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தா என்ன கண்ண முடிச்சுட்டு போயிருமா? ஆண்டவரே, என்னை இவங்க கொண்டு போற இல்ல. உனக்கா என் அன்பு தேவ பிள்ளையே, எலிசா அன்றைக்கு வேலைக்காரனை பார்த்து சொன்னார், இவன் கண்கள் பார்க்க இவன் கண்களை திறந்தருளும். கர்த்தர் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளை வைத்திருந்தார். எலிசாவை சுற்றியே குதிரை இருந்தது என்றால் அவர் பிரசன்னத்துக்கு வருகிற உன்னை சுற்றி அவர் மகிமை பட்சிக்கிற அக்கினியால் எரிந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து போகாதே. காலங்கள் இரவாயினும் பகலாயினும் கர்த்தர் வருவார் என்றார். அங்கே நான் என் குடும்பம் என் பிள்ளை உள்ளே இருக்க வேண்டும். என் அன்பு மகனே, இனியும் காலம் செல்லாது. வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்துல, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை, ஆனால் ஜனங்கள் விலகி போனார்கள். நம்ம சபையில் அநேக சபைகளில் என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, பிரசன்னம் இருக்கு, ஆனா பிரசன்னத்துக்குள் வருவதற்கு ஜனங்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும். ஏன் பாஸ்டர் எங்களை தொல்லை பண்றீங்க? பாஸ்டர் தொல்லை பண்ணவில்லை, பாஸ்டரை அழைத்தவர், பாஸ்டருக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர். இன்றைக்கு ஆவியானவர் எல்லா மேலும் இறங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறவர் சொல்றார். ஆண்டவரே, என் பாஸ் பிரச்சனை ஓடுறேன், தூரத்தை பார்க்காம ஓடுறேன், பிளைட் பிடிச்சு போறேன், பஸ் பிடிச்சு போறேன், ஆனா என் ஆண்டவரும் நியமத்தை தந்திருக்கிறார். 7ஆம் நாள் உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அதை என் மனதில் நிற்கவில்லை. அது எனக்கு ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், நீயும் பரலோகத்திற்கு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, வேலை செய்ய விட்டுருங்க. ஏன் சர்ச்சைக்கு வர சொல்றீங்க? ஏன் பைபிள் படிக்க சொல்றீங்க? ஏன் ஜெபிக்க சொல்றீங்க? ஏன் வாக்கு தரணும்? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை எதை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்? 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைக்கணும், ஒருவனை நேசிக்கலாம். நான் தேவ சபையை நேசிக்கவில்லை என்றால் உலகத்திலே இருக்கிற பிசாசை நான் சிநேகிக்கிறேன். நான் உலகத்தில் இல்லாமல் நான் சபையில் இருக்கிறேன் என்றால் அவனை பகைக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன். யாருக்கு நான் கூட்டாளி? இன்னைக்கு கேள்வி, என்னையும் சேர்த்து உங்களிடத்தில் நான் யாருக்கு கூட்டாளி? நான் யாருக்கு சிநேகிதர்? ஆதியாகமம் 18:18 ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? என் சிநேகிதன் ஆபிரகாம். இன்றைக்கு சிநேகங்கள் யாரிடத்தில் இருக்கிறது? 12ஆம் மாதத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறாயோ, எப்படி ஒரு புது வீட்டில் காலடி எடுத்து வைக்க போகிறாயோ, கர்த்தரால் உனக்கு அருளப்படுகிற புதிய மாதமும் ஒரு வீடாக இருக்கிறது. அந்த வீட்டிற்குள்ள கர்த்தரின் கரத்திலே சாவியை தரணும்.
சிலருக்கு 10 நாளே நடக்க முடியல. இந்த நேரத்துல அப்பா 12வது மாதத்துல புது ஆண்டவரே, புது மாதத்தில் உங்க கையில இருந்து நான் சாவியை வாங்கி பார்க்கிறேன்னு ஆண்டவர் இந்த 12வது மாசத்தை ஏசப்பாவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வாழ்க்கை ட்விஸ்டே இல்லாம நடத்திட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த யாத்திராகமம் 14:13 சொல்லுது, அப்பொழுது மோசே வார்த்தையை தான் சொல்லி கொடுக்கிறோம், பயப்படாத. 11 மாசம் நடத்துறவங்க 12 நடத்துவார், 12 நடத்துறவர் 24 நடத்துவார். இல்ல பாஸ்டர், எனக்கு பயமா இருக்குது, என் பிள்ளை எப்படி படிப்பான்னு தெரியாது, என் குடும்பம் எப்படி நடத்துவான்னு தெரியாது, கரண்ட் பில்லை எப்படி கட்டுவான்னு தெரியாது. நீ பிறக்கும் போது இவைகள் உன்னிடத்தில் இருந்ததா? கர்த்தர் உன்னை வளர்த்தார் அல்லவா, இன்றைக்கு உன்னை தகப்பனாய் நிறுத்தினார் அல்லவா, உன்னை தாயாய் வைத்திருக்கிறார் அல்லவா. இதை செய்தவர் உன் பிள்ளைகளுக்கான காரியங்களை, உன் எதிர்காலத்திற்கானவற்றை அவர் செய்ய மாட்டாரா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இங்க சர்ச்சையில வந்த ஆந்திர ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாம் நடக்கணும். ஆனா வெளியே போனோம்னா ஏசப்பா இது நடக்குமா? என் ஆண்டவரை நான் மறுதலிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்னால் பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதீர்கள். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய கையை பிடிச்சிருக்காங்க. உங்க கையை மூடி பாருங்க, ஒரு கரம் உங்களை பிடிச்சிருக்கிறது தெரியும். மூடி பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த கையை விட்டுறாதீங்க, நான் பிடிச்சா விட்டு போயிடுவேன், நீங்க பிடிச்சுவாங்க. எல்லாருக்கும் கை இருக்கா? அந்த விரலை இப்படி மூடி பாருங்க, அப்பா நீங்க பிடிச்சுவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க பிடிச்சுவாங்க. ஆலன் கையில பேனாதான் இருக்குது. ஆலன் கை இருக்குதா? ஏசப்பா என் கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லு. இப்ப பிடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து கீபோர்டை வாசிச்சு பாரு. இவ்வளவு நாள் வாசிப்பதை காட்டிலும் ஒரு விரல்களுக்குள்ள வந்து கர்த்தர் எழுத போகிறதான இசை இதுவரை இல்லாத அளவிற்கு பெசலேலுக்கு கொடுத்து யோகித்து செய்கிற ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். என் நண்ப தேவ பிள்ளையே, கர்த்தர் இடத்திலே சேர்ந்துப்பா, அவர் உன்னிடத்தில் சேருவார். வேதம் சொல்லுகிற வார்த்தை உண்டு, நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. 10 விரல்கள் அப்பா, 2 விரலுக்கு நடுவுல பீடி இருந்துச்சு, சிகரெட் இருந்துச்சு, கையில பீர் பாட்டில் இருந்துச்சு. ஆண்டவரே, இனி என் கைகளில் அவைகள் அல்ல, இந்த 10 விரலும் என் ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கும் என்று சொல்லுகிறவர். தரங்களை தட்டி சொல்லுங்க, இது உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசு, இது உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசப்பா. இனி நான் உலகத்துக்கு பின்னால போக மாட்டேன், உங்களுக்கு பின்னால வந்துச்சப்பா. இனி என் நண்பனா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், பெஸ்டியா இருக்கட்டும், வேண்டாம். என் ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறவர். வேதம் சொல்லுது, இன்னைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை நான் எகிப்த விடணும். என் கையில இருக்கிற பாவத்தை நான் தூக்கி போடாத வரைக்கும் பாவம் என்னை பிடித்திருக்கும். என்றைக்கு நான் வேண்டாம் என்று உதறுகிறேனோ, பவுல் கையில பாம்பு தோக்குச்சு, பவுல் அந்த பாம்பு அப்படியே எடுத்துட்டு பாருங்க பாருங்க நான் சாவல அப்படின்னு காட்டிட்டாருங்க. பவுல் என்ன பண்ணாரு? அக்கினியில உதறினார். இன்றைக்கு உனக்காய் அக்கினி ஜுவாலை உனக்கு முன்றாய் பற்றி எரிகிறது. உன்னால் விட முடியாத சர்ப்பங்களை உள்ளே உதறிப்பார். கர்த்தர் உனக்கு பலன் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14வது வசனத்தை சபையா சத்தமா வாசிக்க பார்ப்போம். உங்களுக்காகலாம் வேண்டாம், எனக்காக முதல்ல யுத்தம் பண்ணட்டப்பா. ஏசப்பா, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். குடும்பமாய் சொல்லுங்க, என் கணவனை திருத்த முடியல, என் மனைவியை திருத்த முடியல, என் பிள்ளையை திருத்த முடியல, என் சபையை திருத்த முடியல. அப்பா நீங்க வாங்கப்பா, உங்க ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க மாட்டவர. இப்ப சொல்லுவோமா சேர்ந்து, கர்த்தர் எங்களுக்காய் சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருப்போம். எதுங்க கஷ்டம்? வேலை செய்யறது கஷ்டமா, சும்மா இருக்கிறது கஷ்டமா? சும்மா இருக்கிறது தான் கஷ்டம், சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். அதனால இவ்வளோ பெரிய காரியத்தை ஏசப்பா நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, யாருக்காய் கண்ணீர் வடிக்கிறாயோ, யாருக்காய் உன் கண்ணீர்கள் விரயமாக்கப்பட்டதோ, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். இனி இந்த எகிப்தியனோ வீட்டுக்குள்ள பார்க்க மாட்டேன், இனி இந்த எகிப்தியனோ தொழில பார்க்க மாட்டேன், இனி இந்த எகிப்தியனை குடும்பத்துல பார்க்க மாட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஏசாயா 32வது அதிகாரம் எப்படி ஆண்டவரே அறிந்து முடியும் கேக்குறீங்களா? காலை ஆராதனை இப்படி இதுல இருந்து ஆண்டவர் பேசினாங்க.
32:15 வாசிங்க. ஏசாயா 32:15. எங்கிருந்து உன்னதம் வேண்டும் என்றால் உலகம் கூடாது. உன்னதம் வேண்டும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது? உலகம் இருக்க கூடாது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், கடல்லே தான் இருக்கும், பிரச்சனையிலே தான் இருக்கும். ஆண்டவர் எனக்காய் இறங்கி வராத வரை, உலகம் என்னிடத்தில் இருக்கும் வரை, வேதம் சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆவி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த 11ஆம் மாதத்துல நான் பார்க்கிற வனாந்திரம் வந்து உலகத்தை வெளியே போட்டுட்டேன், உலகத்தை வெளியே போட்டுட்டேன். உன்னதத்தை நேசிக்கிறேன், உன்னதம் என்ன வருகிறார், ஆவி ஊற்றப்படுகிறது, என் வனாந்திரம் மாறுகிறது. என் அன்பு ரூத்தே, நீ இந்த களத்திற்கு கதிர் பொறுக்க வந்தால், ஆனால் இந்த வயல்வெளியை கர்த்தர் உனக்கு சுதந்திர காணானாய் தருகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி. நீ இவ்வளவு நாள் உலகத்துல தேடி திரிஞ்ச பத்தியா? அதை காடாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் காடாக்குனார் தெரியுமா? ஆண்டவரே, மறுபடியும் நான் டாஸ்மாக்கு போவேன், ஆண்டவரே நான் மறுபடியும் நான் பொட்டி கடைக்கு போவேன். அது காடாய் இருக்கும் என்றால் அங்கே மிருகம் உட்கார்ந்து இருக்கும். பார்த்து பயந்து ஓடி வந்துருவேன். என் பலன் எனக்கு முடியாது. தெய்வத்தின் பலன் எனக்கு இருக்கும் என்றால் என் சபையின் பிள்ளைகள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, தானியேலை போல ஜெபத்துல மட்டும்தான் அவளை குற்றம் கண்டுபிடிக்கணும். அவன் ஜெபிப்பான், அவன் பைபிள் வாசிப்பான், இதுலதான் குற்றம் சொல்லணும். உலகத்தில் உன்னை குற்றம் பிடிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:18. என் ஜனம் எவ்வளவு உரிமை எடுத்து பேசுவாங்க பாருங்க. என் ஜனம் என்ன தாபரம்? சமாதான தாபரங்களிலும் என்ன வாசஸ்தலம்? வீட்டுக்குள்ள அலைஞ்சு திரியிறியா? வேலை ஸ்தலத்துல அலைஞ்சு திரியிறியா? ஒரு காலத்துல வீட்டுல, கையில, வேலையில காளைகளா என்கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு ஏன் தூரம் போச்சு தெரியுமா? கொண்டு வந்தவருக்கு துரத்தி விடவும் தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கண்ணியின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? கண்ணு கூட மாத்திரம் இல்ல, கை கூட உடன்படிக்கை பண்ணுங்க, வாயில உடன்படிக்கை பண்ணுங்க, காலில உடன்படிக்கை பண்ணுங்க. இதற்கெல்லாம் ஒரே ஒரு உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஊத்திருச்சுன்னா அந்த உடன்படிக்கையை விட்டு நீ வெளியே போக மாட்டேன். வேதம் சொல்லுது, நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கு இடங்களிலும் நெஞ்சிலே குடியிருக்க போகாது. சமாதானத்தில் குடியிருப்பில் இருக்க வேண்டிய பிள்ளை தேவ பிரசன்னத்திலே இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு சாட்சியா சொன்னேன். காஞ்சிபுரத்துக்கு போனேன். உள்ள போனோட அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாது. பலிபீடத்திலிருந்து உண்மையை மாத்திரம்தான் பேசணும். செய்தி முதல்ல வந்தவன என்ன தெரியுமா? ஜோசப் ஆண்டனியை பார்க்க போனது யாரு? செய்தியில நான் சொல்றேன். சில கைகள் உயர்த்தலாமா வேண்டாமா இப்படி. அடுத்த வார்த்தை, ஆண்டனியோட பிள்ளைய பார்க்க வந்தது யார்? அதாவது ஆண்டவருடைய அப்பா பேர் யோசிப்பு. ஜோசப் ஆண்டனி வேணுமா இல்ல ஆண்டவர் வேணுமா? இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு வீடியோ அப்படியே சர்க்குலேட் ஆகி வந்துச்சு. அந்த பிள்ளை கண்ணீரோடு சொல்லு, மாஸ்டர் நான் போனது உங்களுக்கு தெரியாது, ஆனால் பேசுனாங்க. இனி நான் இதுதான் ஆவியானவர், இதுதான் யாரு? எங்களுக்கு தெரிய வேண்டாங்க. ஆனால் ஆண்டவர் சகல சத்தியத்திலும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். இங்க பேசப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களை உருவ குத்துவதற்கு அல்ல, நீங்கள் திருத்தப்படுவதற்கு. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஏசாயா 33:10 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 33வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாள் விட முடியாத பழக்கங்கள் இருக்குதா? இப்போ உனக்குள்ள எழும்புவான்னு சொல்றாரு. அவங்கிட்ட சொல்ல விட முடியல,
இது ரொம்ப நாளா என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்குது. சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாங்க, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று. இந்த 3 அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 3 அர்த்தத்தை காட்சி தரட்டுமா? அவர் எழுந்தால் உன்னை எழுப்புவார், அவர் உயர்ந்தால் உன்னை உயர்த்துவார், அவர் மேன்மைப்பட்டால் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் மேன்மைப்படணும், நான் என்ன சொல்லணும்? அவருக்காய் எழும்பணும், அவருக்காய் உயரணும், அவருக்காய் மேன்மைப்படணும். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். என் அன்பு தேவ பிள்ளையே, 13வது வசனம் சொல்லுகிறது, தூரத்தில் உள்ளவர்களே. இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு வரல, ரசத்துக்கல்ல உட்கார்ந்து இருக்கிறேன், உனக்கு பங்கு வந்துடும், ஆனா பரலோகம் வராது. வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள். அடுத்தது, சமீபத்தில் இருக்கிறவர்களே, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற சமீபத்தில் இருக்கிறவர்களே, ஆண்டவருடைய பராக்கிரமத்தை பார்த்தீங்களா? உனக்காய் உயர்வார், உனக்காய் எழுந்திருப்பார், உனக்காய் மேன்மைப்படுவார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? பாஸ்டரோட வேலை இதுதான். அப்பா என் பிள்ளைங்களை ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்க, ஏன்பா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? என்கிட்ட எவ்வளவுதான் பேசுவேன்? வணங்கா கழுத்துள்ளவர்களை நான் என்ன செய்ய முடியும்? உன் கையில என்ன இருக்கு? வேதம் சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று. நீங்க உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் என் சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்? ஆண்டவரை, எந்த சினிமா தேட்டருக்கு போறது ஆண்டவரை, எந்த கொட்டகைக்கு போறது ஆண்டவரை, எந்த வீட்டுல போய் நான் யாரும் இல்லைங்க. இதற்காய் நானும் அழைக்கப்படவில்லை, இதற்காய் நீயும் போதிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, புறப்பட்டு போவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, உள்ளே வருவது மன்னாவை பெற்றுக்கொள்ள. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின், எனக்கு முன்னால போனவரை காணும் அப்படின்னா பயப்படாத. பின்னால யாரோ உன்னை துரத்திட்டு வரான், உனக்கு பின்னால கடன் வருது, உனக்கு பின்னால பலவீனம் வருது, நீ பயந்து ஓடுகிற காரியங்கள் உனக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவைகள் உன்னை தொடாதபடிக்கு உனக்கு முன்பாய் நடந்த தேவ ஆவியானவர் விலகி உனக்கு பின்பாய் வந்து நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முன்னாக நடந்த தேவ ஆவியானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக, ஏசப்பா நான் சர்ச்சைக்கு வந்தனா எனக்கு வார்த்தை இல்லை, நான் விலகி போயிட்டேன், உனக்காய் அவர் வரமாட்டார். எந்த சூழ்நிலை மனிதனை பார்த்து வராதே, மனித வார்த்தைகளை தேடி வராதே. கர்த்தர் இருக்கிறார் என்று வந்தாலும், ஆண்டவர் விலகினாலும் உள்ளே வருவதற்குள்ளாய் உனக்கு பின்பாய் வந்து நின்று வார்த்தைகளை தருவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிக்க பார்ப்போம். அவருக்கு பின்பாக 20 வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி. நீ நினைக்கிற என் பின்னால இருக்கிறாரு, அவருக்கு பின்னால ஒரு சேனை இருக்குதுப்பா, அது உன் கண்ணுக்கு தெரியல. ஏசப்பா உன் கூட வரலன்னா உன் கடன் என்னைக்கோட வாரி சுருட்டி உள்ள மாட்டிருக்கோம். உனக்கு வந்த பலவீனம், என் மனைவியை கேட்டா அவ சொல்லுவான், எனக்கு வந்த பலவீனம் ஆண்டவர் என் கூட இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். என் நண்ப தெய்வ பிள்ளைகளே, மூச்சு காற்றை ஊதினவர் இன்னும் அந்த காற்று உன் மூக்கில் இருக்க அவர் உனக்கு வைத்திருக்கிறார் என்றால் இந்த திரி அறையக்கூடாது. இது அநேகருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒன்றோடு அப்ப ஏசப்பா கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, என்னால விட முடியாத காரியத்தை ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன்னா, நீ முன்னால போயிட்டு பின்னால நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அந்த எண்ணம் வராது. உன் ஃப்ரெண்டு உன்னை தேடி வரமாட்டான். உன்னை தவறான பாதையில் நடத்துகிறவர்கள் ஆண்டவர் உன்னோடு சேர விட மாட்டான். அதனாலதான் மேகத்துக்கு கீழே இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. மேகத்துக்கு கீழே இருந்தா நேசிக்கிற அப்பா பிள்ளைய அடிப்பான், சத்தம் கொடுக்க மாட்டான், கெடுக்க மாட்டான், கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டான். அதே போலதான் என்னை நேசிக்கிற பரம தகப்பன் உண்டு. அது பாம்பென்று அவருக்கு தெரியும், ஆனால் மீன் என்று நான் கேட்கும் பொழுது அவர் என் கரத்திலே தரமாட்டார். வேதம் சொல்கிறது பாருங்க, எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது.
என் அன்பு தெய்வ பிள்ளையே, உனக்கு வெளிச்சத்தை தருவார், உன்னை பகைக்கிறவர்களுக்கு இருளை தருவார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கோ கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 11 மாதம் இரவை கண்டாயா? உனக்கு வெளிச்சம் கொடுக்க இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஒரு பக்கத்தில் 1000 பேரும், ஒரு வலதுபுறத்தில் 14,000 பேரும் நடந்தாலும் அது உன்னை அணுகாது. அதனால 11ஆவது மாசத்துல கடைசி நாள் அப்பாவுடைய வார்த்தையை கேட்கிறீங்க. எத்தனை ஆபத்து வந்துச்சு? ஏசாயா 51:2 தனி ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தவரின் கரம் இருப்பதால் ஆசீர்வாதமாய் என்ற வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 21வது வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை, இப்ப எல்லாருடைய கையும் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, எல்லாருடைய கையும் இருக்குதா? இந்த ப்ரீபெய்ட் கார்டு இருந்தா அதை நோட் பண்ணுவாங்க ஒரு மாசம் பேசுறதுக்கு. இப்ப என் கரத்துல 12ஆம் மாதத்துக்கான ஆசீர்வாதமும் என் மரண பரியந்தம் இருக்கிற ஆசீர்வாதத்தை என் கையில வைங்கப்பா, என் கையில வைங்கப்பா. இது ஒன்னல்லாம வந்திருக்குது. மோசே இடத்திலே வார்த்தை வருகிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். உன்னை எவர்கள் எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகள் மேல் நீட்ட கற்றுக்கொள். வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் நைட்டு ஃபுல்லா காத்தடிச்சுதா. காத்த பார்த்து அப்பாவுடைய பிள்ளை பயப்படாது. ஏன்னா என் படல ஏசப்பா இருந்தா மழை வந்தாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அலை வந்தாலும் சரி, எனக்காய் அதட்ட என் இருதயம் என்கிற படகுல ஒருவர் என்னோடு பயணப்பட்டு வருகிறார். அதனால நீங்க உள்ள இருக்கிறீங்க. ஏசப்பா என் கூட இல்லைன்னு சொல்றாங்கன்னா வீட்டு பூட்டை நம்புகிறவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பாவுடைய பலகணிகளை நம்பினவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. உனக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் இப்படி உடைத்து அப்புறப்படுத்துவார். 22 வாசிங்க. எங்க ஏன் ஆண்டவர் என்னை நடுவாய் வைத்தார்? அடுத்த கேள்வி, என்னை ஏன் நடுவாய் கொண்டு வந்தார்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஏசப்பா எங்க இருக்கிறாரோ அங்கதான் உன்னைய வைப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்பா உங்க கையில வைங்க, உங்க எண்ணத்துல வைங்க. நீங்க நடுவுல இருந்தா நானும் நடுவுல தான் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்தை நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதில் காம்பவுண்ட் சவர். என் அன்பு தேவ பிள்ளையே, அது அசையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை 23 அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து, அப்பா அவங்க மட்டும் நல்லா போயிட்டு இருக்கிறாங்க, நானும் பின்னால வந்துருவேன். உலகம் உன்னை தொடுவதற்கு வரும் என்றார். உன்னை தொடுகிறவன் பார்க்கும் போது என் பின்னால் எல்லாரும் வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச காலம் பாடல் வைக்கிறதான உங்களை அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் மகிமைப்படுற வரைக்கும் உன்கிட்ட அவர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், உன்னை உடைச்சிட்டே இருப்பார். ஏன்னா அவர் கையால் நீ உருவாக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர்கள் பிறகாக சமுத்திரத்தில் நடுவே பிரவேசித்தார். நீ நடுவில் நின்று அவனுக்கு ஒன்றாங்க. ஆனால் அவர்கள் நடுவில் வந்த பொழுது உன்னை வைத்த இடத்தில், உனக்கு கர்த்தர் கொடுத்த இடத்தை ஒருவன் அபகரிக்க நினைக்கிறான் என்றால், உனக்கு அப்பாவால் கொடுக்கப்பட்ட இடத்தை, உன் அபிஷேகத்தை ஒருவன் எடுக்க நினைப்பான் என்றால், கர்த்தர் உனக்காய் வழக்காடி பராக்கிரமம் செய்வான். வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்திலே, கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை 24 மணி நேரம் முடிய போகுதுன்னு நினைக்காத. உன் டைம் முடிவதற்குள்ள எதிரிகளுக்கு டைமை பிக்ஸ் பண்ணுவது என் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆராதிப்பது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அண்ட சராசரங்களை அல்லே எல்லா காரியங்களை தன் கை பிடிகளை
5வது வசனம், இந்த அனுபவத்தில் என் திருச்சபை இருக்கும் என்றார். இந்த அனுபவத்துல என் பிள்ளைகள் நடந்து வருவார்கள் என்றால் தீர்க்க தரிசனமா என் பிள்ளைகளுக்கு காண்பித்து தருகிறேன். அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகள் கழலும். கர்த்தர் ஸ்பேர் பார்ட்டை பிரிச்சிருவார். உனக்கு எதிராக யுத்தம் செய்ய வராங்களா? 25வது ஆண்டு வானத்தின் ஆசீர்வாதம்ப்பா, பூமியின் ஆசீர்வாதம். ஆண்டவர் கதறினாயா? ஆதியாகமம் 49:25 ஆண்டவர் 19 கொடுத்தாங்க. ஜனவரியில நடக்கலப்பா. என்ன எல்லாரும் துறந்துறாங்கப்பா, என்ன எல்லாரும் காயப்படுத்துறாங்கப்பா, முடியலப்பா சொல்றியா? உனக்காக ஒருத்தர் யுத்தம் செய்யறாரு தெரியுமா? சல்லி சல்லியா பிரிச்சிருவாரு. வேதம் சொல்லுகிறது, ரதங்களிலிருந்து உருளைகள் எதிர ஓடி வர, டயர் இருந்தாலும் வண்டி வரும். என் பிள்ளைக்கு பின்னால வரியா? உனக்கு கால் இருந்தாலும் ஓடி வர. அதை நொண்டி நொண்டி நடக்க பண்ணிட்டேன்னா என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்றார். அவருக்கு முன்னால் ஒருத்தரால் நிற்க முடியாது. தயவாய் பதிவாய் நடுக்கத்தோடு சொல்லுகிற வார்த்தை வேதம் சொல்லுகிறது. தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்த. நீ குடும்பம் நடத்தக்கூடாது, உனக்கு விரோதமா பிரச்சனை பண்ணாங்கல்ல, இன்னைக்கு அந்த குடும்பத்தை போய் விசாரிச்சு பாருங்க. அடுத்த வேலை என்னன்னு தெரியாம இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்காய் இவ்வளவு நாள் ஆண்டவர் அவர்களை மன்னித்தா, தருணம் கொடுத்தா. ஆனா பறந்து காக்கிற பட்சியா எழுந்துட்டாங்கன்னா எங்க அப்பா கையில இருந்து யாராலும் விலகி ஓட முடியாது. வேதம் சொல்லுது, வருத்தத்தோட நடத்த பண்ணினார். அப்பொழுது எகிப்திய இஸ்ரவேலை விட்டு ஓடி போனது மாத்திரம் இல்ல, அடுத்த சாட்சி ஒன்ன பத்தி சொல்லுவாங்க. 12வது மாதத்துல இந்த 25வது ஆண்டை முடிப்பதற்கு முன்பு உன்னை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சியை சொல்ல வைப்பார். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். பண்ணினார் அல்ல, பண்ணுகிறார். அப்ப அப்பா எனக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12ல என்னோடு போராடுறத பார்க்க மாட்டேன். 26ல என் சுதந்திர கானானை கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது. 26வது வசனத்தை வாசிங்க. என் திருச்சபையின் பிள்ளைகள் மீது எந்த ஆயுதமும் வாய்க்காதேமோ கர்த்தர் இந்த மோசேயின் கரத்தை திருப்ப சொல்லுகிறார் என்றார். 26ஆம் ஆண்டிலே என் திருச்சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுமந்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். நம்ப முடியல. இதற்கு இன்னொரு 25-26 காமிச்சுட்டார. ஏசாயா 44:25 வாசிங்க. இது யாத்ராகமம் 14:25-26. வேதத்தின் நடுவில் இருக்கிற பகுதி, வேதத்தின் மத்திய பகுதி நடுவாய் ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு அடையாளமாய் ஏசாயா 44:25 வாசிங்க. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. உன்னை பத்தி தப்பு தப்பா வெளியே பேசுறாங்களா? அதுதான் கட்டுக்கதைக்காரர். நல்லா பிதாவுமா நல்லா போய் சொல்லுவான். அதை மனிதர்கள் நம்புவார்கள். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அந்த அப்பாவை ஆராதிச்சனா பையன், இந்த அப்பாவை ஆராதிச்சனா உண்மையா என்று வேதத்தை பார்ப்பேன். வேதம் சொல்லுகிறது, நான் கட்டுக்கதை இந்த 25வது ஆண்டு முடிவதற்குள் யாரெல்லாம் உன்னை குறித்து தவறாய் சித்தரித்தார்களோ, தவறாய் பேசினார்களோ அவர்களுக்கு கர்த்தரே தருகிற வார்த்தை. வார்த்தை என்ன தெரியுமா? நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. அவங்க பண்ணிருப்பாங்க, அவங்க தான் இது செஞ்சாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறவர்கள் ஞானிகள் அல்ல, அவர்கள் பைத்தியங்கள். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். பணம் இருக்கிறவன் ஞானி, பொருள் வைத்திருக்கிறவன் ஞானி. ஒன்றுமில்லாத தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி மதிக்கப்படுகிறார்கள்? ஆனால் தேவனுடைய கையில் நீ விலையேற பெற்றவனாக இருக்கிறார், நீ விலையேற பெற்றவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவ. ஆண்டவருக்கு நான் பைத்தியம்னா பரலோகத்துக்கு நான் ஞானம், உலகத்துக்கு நான்
ஆண்டவர் பைத்தியமாய் வைத்திருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்ன பைத்தியம்னு சொன்னாங்க, உனக்கு உதவாதோன்னு சொன்னாங்க, உதவாக்காரன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. பரதேசியாய் வாழ்கிற உனக்கு தான் பரலோகம். வேதம் சொல்லுகிறது. இப்ப 26 வாசிங்க பார்ப்போம். யார ஆண்டவருக்காக பைபிளை தூக்குன, ஆண்டவருக்காக ராப்பகலா ஓடுன, ஆண்டவருக்காக காரியங்களை செஞ்சன, உன் வார்த்தை பரலோகம் செவி கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவார். எப்படி? ஆண்டவர் 26 என்னை குடியேற்ற போகிற ஒரு 12 வீடுகள் நிறைந்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னை குடியேற வைப்பார். அடுத்தது எருசலேமுக்கும் கட்டப்படுவார். இதுவும் எதிர்காலம். கட்டப்படுவா என்று யூதாவின் பட்டணை துதிக்கிறதான விசுவாசியே, துதிக்கிறதான யூதா கோத்திரமே, கட்டப்படுவார். ஆண்டவர் என்னை கட்டி கொண்டிருக்கிறார். இப்போ வாசிங்க ஏசாயா 45 2வது வசனம். நான் எனக்கு முன்னே போய் ஆண்டவரை நீங்க முன்னால போய் நடந்திருக்குமா? அவர் முன்னால போய் உன்னை பின்னால வர வச்சிருக்கிறாரு. உனக்கு முன்பா இருக்கிறதான போனதான காரியங்களை அவர் செவ்வை படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை யாத்திராகமம் 14:27 வாசிங்க. யாத்திராகமம் 14:27. தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினா, விடியற் காலத்துல வந்துட்டோமா? விடியற் காலத்துல சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்து அதற்கு எதிராய் ஓடும் போது கர்த்தர் அவர்களை ஒன்னால விட முடியாத உனக்காக கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். விட்டு வந்த எகிப்தை கையில எடுக்கிறாங்க, விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் கையில எடுக்கிறாங்க. வேண்டாம் என்று வைத்ததான காரியத்தை அறிந்தும் தெரிந்தும் செய்து விடாதே நண்பு திருச்சபையே. ஏசப்பா ஒன்ன வெளியே விட்டுட்டாரு, உன் பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டாரு. இனி அதை முன்னால கொண்டு வந்துடாதீங்க. 28வது வசனத்தில் கடைசி வார்த்தை சொல்லுது, அவர்களும் ஒருவனாகிலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். வலதுகரத்தை எல்லாரும் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனாகிலும் தப்பவில்லை. என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டவர் சங்கரித்தார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 33:1 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ. ஆண்டவர் எனக்கு துரோகம் பண்ணவில்லை, இரத்தத்தை சிந்தினார், நான் அவருக்கு துரோகம் இழைக்கிறேன். அவர் என்னை கொள்ளையாட வரவில்லை, பரலோகத்தை துறந்து தரித்திரராய் எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுக்க வந்தார். கொடுத்ததை வாங்கிட்டேன், அவரிடத்திலிருந்து கொள்ளையாடி அவரை மறந்திருப்பேன் என்றார். எனக்கு ஐயோ. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு, இதுதான் என்னுடைய கடைசி நாள், நான் மரிக்கும் போது பரலோகம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் நான் துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவர் நான் கொள்ளையடிச்சிட்டேன், ஆண்டவருடைய டைமை திருடிட்டேன், ஆண்டவருடைய நேரத்தை எடுத்துட்டேன். எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று வாயில ஆண்டவர் வேண்டாம், இருதயத்தில் ஆண்டவர் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவார், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு எனக்கு யாருங்க துரோகம் பண்ணுவா? தூதர்கள் கிட்ட போகும்போது நான் உன்னை அறியேன். அப்பாட்ட பாரு தெரியாது, என் அன்பு தேவ பிள்ளைகளை 12 கோத்திரத்துக்கு பின்னால தெரியாது. ஏன்னா பூலோகத்தில் வாழும்போது ஆண்டவரை எனக்கு தெரியல. அன்றைக்கு லாசரும் ஐஸ்வர்யவானும் இருக்கும்போது அவனை அனுப்புக, சகோதரர்களாவது மாறட்டும். எலியா எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் மாறலாம், நீ போனாலும் மாற மாட்டான். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக அநேக உள்ளங்களோடு பேசுறாங்க. இனி அந்த புகையை கையில் எடுத்து பாருங்க, பாக்க கையில் எடுத்து பாருங்க, சிகரெட்டை கையில் எடுத்து பாருங்க, இல்ல நீங்க விரும்பி குடிக்கிற மதுபானத்தை கையில் எடுத்து பாருங்க. அப்பாவுடைய முகம் உள்ள தெரியுங்க, அப்பாவுடைய ரத்தம் உள்ள தெரியுங்க. அப்ப சொல்லுங்க, வேண்டாம் கீழே ஒதுக்கி கீழே போட்டு சொன்னாங்க. ஏசப்பா இன்னும் சிலுவையில் எப்படி தெரியுமா தொங்கினாரு? 2 கையை இப்படி விரிச்சிட்டாரு,
வனாந்திரமும் வறண்ட நிலமும். இந்த ஆராதனைக்கு வரும்போது உன் வாழ்க்கை வனாந்திரமா இருந்துச்சு, வறண்ட நிலமா உள்ள வந்த ஈசப்பட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்பா என் மனசுல எந்த பாரமும் இல்லப்பா, நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடுவடி கழித்து புஷ்பத்தை போல் 12ஆம் மாதம் செழிக்கும். சொல்லுங்க செழிக்கும், சொல்லுங்க செழிக்கும், செழிக்கும். ஆண்டவரை செழிக்க வைப்பார். கர்த்தரை நம்புகிறவரோ செழிப்பார். ஏசப்பாவை நம்பணும்னா கெட்ட பழக்கத்தை கையில் எடுக்க மாட்டேன். நம்பிப்பா, ஒரு மாசம் நம்பி பாருங்க. அடுத்த 12 மாசமும் அப்பா எனக்கு இது வெறுப்பு வந்துருச்சுப்பான்னு சொல்லுங்க. மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், அப்பாவுடைய ரத்தம் போதும். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்துல அது மிகுதியாய் செழித்து. சொல்லுங்க நான் மிகுதியாய் செழிக்க போறேன். மனதார சொல்லுங்க அப்பா என் வனாந்திரத்துல பூ பூக்க போதுப்பா, அப்பா என் வாழ்க்கை பூத்து கொழுங்க போதுப்பா, அப்பா என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. வேதம் சொல்லுது லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்கோலமாய் வந்த உனக்கு கர்த்தரின் அலங்காரம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 33:15. ஆண்டவரே நான் துரோகம் பண்ணாம இருக்கிறவனா இருக்கிறேன்னா, உம்மை ஏமாற்றாம இருக்கணும்னா 33:15 வாசிங்க. எப்படி நடக்கணும் சபையே? எல்லாரும் ஏசாயா 33:15 எடுத்துக்கோங்க கையில. நீதியாய் நடந்து எதை பேசணும்? சர்ச்சில் வந்தா பைபிள் மாத்திரம் தான் பேசணும், வசனம் மாத்திரம் தான் பேசணும். விசுவாசிகளின் வீடுகளுக்கு நான் போய் அமர்ந்தால் வேதமின் வாயில் இருக்க வேண்டுமே தவிர மற்ற வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவரை பேசாமல் வேறு ஒன்றை பேசுவேன் என்றால் ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது நீதியாய் நடந்து செமையானவர்களை பேசி இடுக்க செய்வதால் வரும் ஆதாயம். பாஸ்டர் பத்தி நான் பக்கத்துல சொன்னா அவர் எனக்கு இதை கொடுப்பாரு அப்படி என்று சொல்லி என் வீட்டில் இருக்கிறவர்கள் அவதூறாய் பேசுவேன் என்றால் அவைகளால் வருகிற ஆதாயம். அடுத்தது அதை வெறுக்கணும். அடுத்தது பரிதானங்களை வாங்காதபடிக்கு. ஆண்டவரை காமிச்சு கொடுக்கிறது பரிதானம். 33 வெள்ளிக்காசு யார் வாங்கினா? யார் வாங்கினா? அன்னைக்கு அவன் 33 வெள்ளிக்காசை வாங்குறான்னா, என் சபையில் வருகிற ஒரு காரியங்களை நான் பிறகு பேசுகிறேன் என்றால் நானும் வெள்ளிக்காசை வாங்குகிறவனே. என் அன்பு தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. அன்னைக்கு உதறா தேவாலயத்துல போய் அந்த காசை தூக்கி போட்டான், தருணம் கிடைக்கல, நான்கு கொண்டு செத்தான். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார் மகிமைப்படுவதற்கு. வேதம் சொல்லுகிறது வாசிங்க. தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை. அந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும்னா ஒரு குடும்பத்துக்கு பிறகு 10 பேர் செய்வோம். ஒரு யோசேப்பை காலி பண்றதுக்கு 10 சகோதரர்கள் ஒன்று கூடினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் தனியாய் விடப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லுவாய் என்றால் உனக்காய் 10 சகோதரர்கள் அல்ல, உனக்காய் நிற்கிறதான ஒரு தகப்பன் உனக்கு நியாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா அதே அதிகாரத்துல 16 வாசிங்க. யார் தெரியுமா? இதெல்லாம் நான் செய்யாம இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார், என் ஊழிய பாதைகளை உயர்த்துவார், என் ஜெப நேரத்தை உயர்த்துவார், என் வேத வாசிப்பை உயர்த்துவார். காடைகள் என்னை தேடி வருமே தவிர காடைகளை தேடி கர்த்தர் மோசேயை அனுப்ப மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலை என்ற பரலோகத்தை பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம் ஏசப்போடைய வார்த்தை உனக்கு வந்துட்டே இருக்கும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கர்த்தருடைய பிழைக்க வைப்பார். அடுத்த வார்த்தை, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். சொல்லுங்க
நிச்சயமா சத்தியமா யசப்பா தருவாங்க. அடுத்த வார்த்தை 17வது வசனத்தை வாசிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களை கண்டிக்கும் பொழுது நீதிமானே தலையை தயவாய் குட்டட்டும் என்று சொல்லி தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னை அர்ப்பணித்திருக்கிற என் அன்பு மகனே மகனே, ஒரு நாளில் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா அடுத்தவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்கிறேன், என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போறேன், என் ஊழியத்தின் மேன்மையை பார்க்க போறேன், என் தொழிலின் உயரத்தை பார்க்க போறேன், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட போறப்பா. வேதம் சொல்லுது, ஒரு கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்தில் உள்ள 26 இன்னைக்கு ஏசப்பா காமிச்சு கொடுத்தாங்களா? 26வது ஆண்டு உனக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். டிசம்பர் மாதத்திற்கு 31 நாட்கள் உண்டு. அந்த 31 நாட்களுக்கு அடையாளமாய் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் இந்த 12வது மாதம் முடியும் பொழுது கர்த்தர் செய்கிற யுத்தத்தை என் திருச்சபை நிச்சயம் பார்க்கும். அப்பொழுது ஜனங்கள் 26வது ஆண்டிலே என்னிடத்திலே பயம் இல்லாமல் இருக்கும் என்றால், என்னிடத்திலே துணிகரம் இருக்கும் என்றால், என்னிடத்திலே பதறுகிற காரியம் இருக்கும் என்றால், ஆண்டவரே அப்பா நான் பார்க்க போகிற காரியத்தை நிமித்தமாய் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய், திருச்சபைக்கு பயப்படுகிறவனாய், ஆவிக்குரிய பெற்றோருக்கு பயப்படுகிறவனாய், எனக்கு தந்ததான பெற்றோர்களுக்கு பயப்படுகிற பிள்ளையாய் நான் மாறுவேன் என்று இன்றைக்கே உன்னை மாற்றிக்கொள். வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தகப்பன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டான், உன் தாய் உனக்கு துரோகம் செய்ய மாட்டான். விசுவாசித்து பார், உன்னதத்தின் மேன்மையை உனக்கு காண்பித்து தருவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது ஆண்டிற்கான தீர்க்க தரிசனத்தை என் அன்பு சபையே கடந்த மாதத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். முடிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். நீ என்கிற இடத்தில் நான் என்று படித்தால் நல்லா இருக்கும். நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இவ்வளவு நாளையானோதானு கேட்டோம். ஆனா இன்றிலிருந்து கவனமாய் கேட்டு, ஊழியக்காரனின் பார்வைக்கு அல்ல, விசுவாசம் மாத்திரம் தான் மோசே கிட்ட, ஆனால் கட்டளைகளும் வார்த்தைகளும் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியம காலங்கள் சமயங்களை மாற்றுகிற நியமங்களை மாற்றாதபடிக்கு ஆராதனை 8 மணிக்கு என்றால் ஆண்டவரை 8 மணி தாண்டினா வரக்கூடாது. நியமத்தை மாற்றாதே. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நியமம் அல்ல, நியமங்கள். சபைக்கென்று நியமங்கள் உண்டு. பரிசுத்தம். வார்த்தைகளை கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, நியமங்கள் யாவையும் கை கொண்டால் இந்த உலகத்துல எந்த வியாதி வந்தாலும் உனக்கு வராது. உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் உனக்கு தர மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் ஆண்டவர் அவ்வளவுதான் சொல்றாங்க, ஒன்றையும் உனக்கு வர பண்ணே நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். எல்லா வீட்டுல எல்லாருடைய வண்டியில நானே ஒரு பரிகாரிய கர்த்தன ரவுண்ட்ல ஸ்டிக்கர் ஓட்டுவோம். ஆனா மேல இருக்கிறத மறந்துடும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேண்டாம். ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தம் வேணும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம். அவர் ஏன் பரிகாரியாய் வரவில்லை என்றால் நியமங்களை கை கொள்ளவில்லை, கட்டளைகளை கை கொள்ளவில்லை, வார்த்தைகளை நாம் கேட்கவில்லை. இன்றிலிருந்து என் அன்பு திருச்சபையே கர்த்தருக்காய் மாறுவோம், செபிப்போம், ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிங்க. அப்பா அவங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா என் பிள்ளைகள் நடந்து வருகிற பிள்ளைகளா இல்லை, கர்த்தருக்காய் நடக்கிற பிள்ளைகளா, ஆண்டவருக்காய் அநேகரை நடத்துகிற பிள்ளைகளா என் பிள்ளைகளை மாற பண்ணுவீராக. வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே என் பிள்ளைகளை இழந்து போகாத படிக்க எல்லாரையும் அப்பா திருச்சபையை பார்த்து 12ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை புதிய வருடத்தின் ஆண்டவரே அப்பா
கர்த்தர் இவங்களை துரிதப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளோடு பேசுவீர் என்று விசுவாசம். ஆண்டவரின் பிள்ளைகளோடு பெரிய காரியங்களை சொல்லி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.